ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நண்டு மசாலா ரெசிபி பார்க்க போறோம். அதாவது நண்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்ல கிரேவி மாதிரி குழம்பா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து நல்ல மசாலா போட்டு ட்ரை ஆகுற மாதிரி வறுத்து செம்ம டேஸ்டா வர மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நண்டு மசாலா, நண்டு கிரேவி பண்றதுல வந்து எங்க அம்மா வந்து எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவங்க பண்ணாங்கன்னா அதோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அம்மா வந்திருந்தப்போ நண்டு வாங்க சொல்லி, அத வந்து நான் வந்து குக் பண்ண சொல்லி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இங்க வந்து நண்டு பார்த்தீங்க அப்டின்னாக்கா, எங்களுக்கு வந்துட்டு லைவாவே கிடைக்கும். நான் யூசுவலா வந்து ப்ளூ கிராப் வாங்கி தான் வந்துட்டு பண்ணுவேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது வந்து குட்டி குட்டியா இருக்கும். ஆனா உங்களுக்கு நண்டுல ஃப்ளஷ் நெறையா இருக்கணும். ஐ மீன் கடிச்சு சாப்பிடுற மாரி சதையா நெறைய புடிக்கும் அப்டின்னா, என் குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கிராப்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது இங்க கடைக்கு போனீங்கன்னா, அந்த தொட்டில இருந்தே எடுத்து அத வந்து நம்ம முன்னாடியே வெயிட் போட்டு, நமக்கு வந்து எத்தன வேணும்னு சொல்றோமோ, அத பொறுத்து வந்து நம்ம வாங்கிக்கலாம் இங்க யுஎஸ்ல. ஸோ நமக்கு நாங்க வந்து இந்த மாதிரி வாங்குனாக்கா, பெரிய பெரிய நண்டு வாங்குனாக்கா 3 இல்லன்னா 4 வாங்குவோம் எங்க ஃபேமிலிக்கு. நான் யூசுவலா வாங்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கிராப் தான். இந்த ப்ளூ கிராப் வந்துட்டு ஆ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஆனா ஃப்ளஷ் வந்துட்டு அவ்வளவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு இல்லையா? அதனால. அதே மாதிரி ப்ளூ கிராப் எல்லா சீசன்லயுமே வந்து கிடைக்காது. ஸோ கிடைக்கிறப்பலாம் வந்துட்டு நம்ம அத வாங்கிக்கலாம். அதையும் இதே மாரி தான் உங்களுக்கு எத்தன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அத எடுத்து போட்டு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த நண்ட நாங்க வாங்கிட்டு, அங்கேயே வந்து இத வந்து 2ஆ கட் பண்ணி குடுக்க சொன்னோம்னா, கட் பண்ணி குடுத்துருவாங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு 2ஆ நடுவுல கட் பண்ணிட்டா தான் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இத வந்து தண்ணீல போட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இந்த நடுவுல எல்லோவா இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது அந்த நடுவுல சென்டர்ல வந்து தெரியறது வந்து அது வந்து ஹார்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துறணும். உங்களுக்கு அந்த ஹார்ட்லாம் வந்துட்டு அது ஒரு மாரி டெக்ஸ்சர்ல இருக்கும். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். பட் நாங்க வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துருவோம். இப்ப பாருங்க அந்த அழுக்கு மாதிரி நடுவுல தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கிளீன் பண்ணி எடுத்து அ நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து கிளீனா ஓரளவுக்கு வந்து இருக்கணும். அ இத வந்து ஃபுல்லா எடுத்து கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இப்போ இதுல உப்பும், மஞ்சள் தூளும் போட்டு லைட்டா வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு, அத எடுத்து ஒரு ஒரு ஓரமா வச்சுருங்க. வச்சுட்டு, இந்த உப்பு, மஞ்சள் தூள் தண்ணீலயே கொஞ்சம் நேரம் ஊற விட்டா கூட ஓகே தான். ஸோ ஊற விட்டு வச்சிரலாம். இப்போ நம்ம இத வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது கிரேவிக்கான திங்ஸ் எல்லாம் பார்த்துரலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த நான் அந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சுக்க போறோம். அதுக்கு வந்து இந்த வெங்காயத்த நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறுனதுக்கு அப்புறம், கொஞ்சமா வந்து அதுல கசகசா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மட்டும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இத எடுத்து ஆற வச்சுட்டு, நம்ம 10 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலா இஞ்சி இது 2யும் போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய போட்டு, அதையும் சேர்த்து மொத்தமா ஒரு பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையும் போட்டு, அதையும் தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, அ பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு பிரியாணி மசாலாவ சேர்த்து, சும்மா கொஞ்சமா வதக்கி விட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட அதுல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா? அத சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது 2ம் போட்டுட்டு, நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் பொடி சேர்த்து பெரட்டி விட்டு, கொஞ்சமா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பொடியோட பச்சை வாசனை எல்லாம் மாறுனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச ஆனியன் பேஸ்ட்ட நம்ம இதுல நல்லா சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னும் வந்து இத கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ கொஞ்சமா வந்து தேங்காய் எடுத்து அதுல பால் மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா. இதுல வந்து இந்த மசாலால கொஞ்சத்த எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் நண்டு சேர்க்கிறேன். நல்லா வந்து மசாலால கோட் ஆகுற மாரி ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்து பெரட்டி விடுங்க. நண்டு வந்து எந்த அளவுக்கு மசாலா உள்ள போதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கும். அதனால இத நல்லா பெரட்டி விட்டு, தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா? அத எடுத்து இப்ப நம்ம மேல சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா தண்ணியா தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா கிரேவி ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பால் இப்படி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்கா வேணும்ன்ற நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு
பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா. இது வந்து பட்டை, கிராம்பு அரைச்ச பொடி. அதனால வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து சீரக பொடி. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு ஒரு கொதி வந்ததுன்னா, நண்டு வெந்து வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். செம சூப்பரா வந்து நண்டு வந்து கிரேவியோட இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா, நண்டு வந்து இன்னும் மசாலா போட்டு திக்கா, ட்ரையா பண்ணோம் அப்படின்னாக்கா செம சூப்பரா இருக்கும். அதனால இத அப்படியே வந்து நண்ட மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, கிரேவிய செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது மசாலாக்கு தாளிக்கிறதுக்கு, பொடி பொடியா நறுக்குன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன தக்காளி வந்து பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்து, அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா உப்பு, கரம் மசாலா, சீரக பொடி, பெப்பர் பவுடர், சுகர் ஆப்ஷனல் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா? அந்த கிரேவி பண்ணும்போது பாதி, அதை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம எடுத்து வச்சதுனால, இப்போ வந்து நல்ல திக்கா இருக்கும். அண்ட் இந்த மசாலாவ எண்ணெய் ஊத்தி வதக்க வதக்க வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச நண்டு வந்து கிரேவில இருந்து எடுத்து இதுல அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டு, நல்லா வந்து நண்டோட இந்த மசாலா வந்து கோட் ஆகணும். ஒவ்வொரு பீஸ்லயும் அவ்ளோ சூப்பரா வந்து கோட் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டு, 2யுமே இப்ப நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வச்சு. அவ்வளோதான். இந்த மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நண்டு மேல நல்லா கோட் ஆகுதோ, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆக்சுவலா நண்டு மசாலா கிரேவி எல்லாம் வைக்கும்போது வந்து சாப்பாடே உள்ள இறங்காது. இத எடுத்து சாப்பிடுறதுக்குன்னே தனியா வந்துட்டு ஒரு இது வேணும். டைம் வேணும். ஸோ இத நல்லா எடுத்து உடைச்சு இது பண்ணிட்டு, இப்போ இந்த மிச்சம் இருக்க மசாலா இருக்கு பாருங்க. அதுல போட்டுருவோம் ஃபுல்லா சோற எடுத்து. எடுத்து போட்டு அத வந்து பெரட்டி தான் வந்து ஃபுல்லா வந்து அன்னைக்கு ஓடும். ஸோ இது வந்து அம் நல்லா போட்டு பெரட்டி எடுத்தோம்னா, இந்த கிரேவி அந்த மசாலாலயும் அவ்ளோ டேஸ்ட் இருக்கும். நண்டும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சா, இந்த வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.